மேக்ஸிமம் மிதுனத்துக்கு எதிரினா வாழ்க்கை துணை தான். வாழ்க்கை துணையை நல்லா வச்சுக்கணும். வாழ்க்கை துணைக்கிட்ட போராடக்கூடாது. அவங்களுடைய நீட் எல்லாமே வந்து இவங்க கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டா வேறு ஒன்றும் பெருசாக எதிரிகள் மிதுனத்துக்கு கிடையாது. 8ஆம் அதிபதியாக சனி வரும்போது நமக்கு கீழே வேலை பார்க்குற தொழிலாளிகள் பிரச்சனை பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு ஓனராக இருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி தொழிலாளிகளால் இஷ்யூ வர்றது வந்து மிதுனத்துக்கு. அப்படி இருக்கும்போது தொழிலாளிகளை நல்லா பார்த்துக்கிறணும் மிதுனம். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க மிதுனத்துக்கு ஒன்றும் வராது. செய்கிறது நல்லதும் கூட. தொழிலாளிகளை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிதுனம் வச்சுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உயர்வு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனி சந்தோஷப்படுவார். நமக்கு கீழே உள்ளவங்கள வேலைக்கு வச்சுருக்கவங்கள நம்ம எப்போ சந்தோஷமாக வச்சுருக்கோமோ அப்போ சனீஸ்வரனுடைய அருள் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மிதுனத்துக்கிட்ட கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் கஞ்சத்தனத்தை விட்டு கொடுத்து போகிறது. நமக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா அது 1 லேக்காக திருப்பி 1000 திருப்பி வந்துடும். ஸோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக உயர்வு, தொழில் ரீதியான உயர்வு உண்டு.